உங்க கிச்சன் சிலிண்டர் இப்ப தீர்ந்துடுச்சா? இது வந்து லோக்கல் ஷார்டேஜ் இல்ல நண்பா, இதுதான் வந்து ஒரு குளோபல் வார். ஈரானுக்கு யூஎஸ்க்கு நடந்த சண்டையில இப்ப வந்து ரியல் அப்டேட். இப்ப பாக்கலாம் வாங்க. இத நான் உங்களுக்கு 5 சாப்டரா சொல்ல போறேன், சரியா? அதை வந்து ஃபுல்லா மறக்காம பாருங்க. சாப்டர் 1ல பாத்தீங்கன்னா இந்தியாவோட எல்பிஜி கேஸோட கிரிசிஸ் தான் பார்க்க போறோம். அப்படின்னா வந்து பற்றாக்குறை, எல்பிஜி கேஸோட பற்றாக்குறையை பத்தி சாப்டர் 1ல பார்க்க போறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்பிஜி கேஸோட விலையெல்லாம் ஏறிட்டே இருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ் ஈரான் வார் தான். சரி, அந்த சண்டையில இந்தியாவோட எல்பிஜி கேஸ்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க. முக்கியமான ஹைதராபாத் பிரியாணி எல்லாரும் சாப்பிட்ற இதுலயே அது வந்து விலை ஏறிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால வந்து விறகடுப்புல வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Make biryani. We are with the owner of this particular outlet. Sir, ये बताइए, लकड़ी का चूल्हा आप इस्तेमाल कर रहे हैं, ये टेम्पररी है, क्यों इस्तेमाल कर रहे हैं गैस? मैं अस्सलाम वालेकुम, मेरा नाम मोहम्मद रब्बानी है, मैं शागौज होटल से बोल रहा हूँ, शागौज होटल का ओनर हूँ. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாரணாசி டெம்பிளில் வந்து சேமியா வச்சு செய்கிற உணவு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா சேமியா வந்து முக்கால்வாசி வந்து விறகடுப்புல செஞ்சா ஒட்டிக்கும்ல, அந்த காரணத்தினால எல்லாரும் வந்து கேஸுக்கு மாறி அதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால வந்து வாரணாசியில வந்து கேஸ் அடுப்பையும் வந்து இது பண்ணிட்டு இந்த சேமியா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹம்ரூஸ்ல இருந்து நம்மளுக்கு வர எல்பிஜி கேஸோட இது வந்து தடைப்பட்டுருச்சு. ஏன்னா அந்த வழியா தான் வந்து முக்கால்வாசி எல்பிஜி கேஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வரும். அதனாலதான் வந்து இப்ப அந்த போர் நடந்துட்டு இருக்கனால தடைப்பட்டனால எல்பிஜியோட கேஸோட விலையெல்லாம் அதிகமாயிடுச்சு. அதனால வந்து முக்கால்வாசி ஹாஸ்டல்ல வந்து சாப்பாடுலாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. எங்க ஹாஸ்டல்லே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வடையெல்லாம் போடவே இல்லை. ஏன்னா அது வந்து எல்பிஜி கேட்டதுக்கு வந்து எல்பிஜி கேஸோட விலை வந்து ஏறிடுச்சுன்னுட்டாங்க. சாப்டர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா குளோபல் சிச்சுவேஷன். குளோபல் சிச்சுவேஷன்னா வேற எதுவும் இல்லை. இப்ப வந்து இது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹம்ரூஸ்ன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹம்ரூஸ்ல பாதியிலேயே வந்து ஷிப்ஸ் எல்லாம் வந்து போகாது. ஏன்னா வந்து முக்கால்வாசி எல்பிஜி கேஸ் எல்லாம் எதுல கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஷிப்ஸ்ல தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வராங்க. இந்த போர் நடக்கிறதுனால முக்கால்வாசி ஷிப்ஸை வந்து அங்கேயே தடுத்துறதுனால டிரான்ஸ்போர்ட் ஆகிறது இல்லை. அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து டேக்ஸ் வந்து 0.5% வந்து போடுவாங்க, சரியா? அந்த டிரான்ஸ்போர்ட் டேக்ஸ் இல்லாம இந்த இதுல தாண்டி வரதுக்கு வந்து டேக்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகி இப்போ வந்து எல்பிஜியோட கேஸ் எல்லாம் வந்து ஓவர் விலையா போயிட்டு இருக்கு, சரியா? அதனால வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹம்ரூஸ்ல இருந்து எப்ப வந்து இந்த போர் முடிஞ்சு நம்மளுக்கு வந்து எல்பிஜி கேஸ் எல்லாம் வந்து மாறும்னு தெரியல. அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்போம். நியூஸ் அப்டேட்லாம் வந்து டக்குன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி நியூஸ் அப்டேட்லாம் என்னை பார்க்கணும்னா மறக்காம ரைசன் ஷோரை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு சாப்டருக்கு போவோம். வாட் ஹேப்பன் டு மிடில் கிளாஸ், இட் இஸ் சாப்டர் 3. இப்ப சாப்டர் 3ல சொன்னேன்ல மிடில் கிளாஸ்க்கு தான் பிரச்சனைன்னு. ஏன்னா ரிச்சா இருக்க பீப்புள் வந்து முக்கால்வாசி எவ்வளவுதான் காசு போனாலும் வாங்கிடுவாங்க. எல்லா சிலிண்டரும் எவ்வளவுதான் காசு போனாலும் ஓரளவுக்கு வாங்கிடுவாங்க. ஆனா மிடில் கிளாஸ் பீப்புள் சம்பாதிக்கிறது ஆவரேஜா வித் ரேஷியோ படி பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பர்சன் வந்து 20 to 25K தான் ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கிறாங்க, சரியா? அந்த சம்பளத்தை வச்சு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி அப்புறம் வந்து எல்பிஜி கேஸுக்கு மட்டுமே அவங்க வந்து 1000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணாங்கன்னா அவங்களோட பட்ஜெட் வந்து கன்ஃபார்ம் இடிக்கதான் செய்யும். ஏன்னா அவங்க வந்து மிடில் கிளாஸ், அவங்களால வந்து இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்காங்க மிடில் கிளாஸ்ங்கிறவங்க, சரியா? அந்த மிடில் கிளாஸ்ல வந்து கரெக்டா எய்ம் வச்சு அடிச்சிருக்காங்க ஈரான் அண்ட் யூஎஸ். இது வந்து டைரக்ட் அட்டாக் இல்லைங்க, இது வந்து அவங்க அங்க பண்றது நம்மளுக்கு வந்து இந்தியால இங்க ஃபால்ட் ஆகுது. நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன்ல, இந்தியா வந்து டைரக்டா அட்டாக் பண்ணல, அப்படி வந்து தெரியாம நம்மளுக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியாம அட்டாக் பண்றாங்க அப்படின்னு அந்த போன வீடியோல சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரிதான், சரியா? அதே மாதிரி இப்ப அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் பயங்கர கஷ்டத்துக்கு இது பண்ண போறாங்க. எல்லாம் வந்து எல்பிஜி கேஸ் லைன்ல நியூஸை பாக்குறேன், எல்லாரும் வரிசையா நிக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஏன்னா மிடில் கிளாஸ்ல இருந்து அப்பர் மிடில் கிளாஸ்ல இருந்து ரிச் பீப்புள், லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து எல்லாரும் போய் லைன்ல நிக்கிறாங்க. ஏன்னா சாப்பாட்டுக்கு எங்க போறது, எல்லாரும் என்ன பண்றது? அதனால வந்து எல்பிஜி கேஸ்ல ரேட் எச் ஆகுது. அதனால வந்து திருப்பியும் பயோகேஸுக்கு வந்து எல்லாரும் மாறலாம். பயோகேஸ், அதுக்கப்புறம் சோலார் அடுப்பு, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் குக்கர்,
அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ், இந்த மாதிரி மாற்றம் அடையிறது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாத்துலயும் வந்து செலவு பண்றதோட ஒரு நார்மலான மினிமல் பட்ஜெட்ல செலவு பண்ணி எல்லாத்தையும் சேஃபா பார்த்துக்கோங்க. இதுதான் மிடில் கிளாஸ் அப்புறம் வந்து லோவர் இதுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ். நெக்ஸ்ட் சாப்டர் வாங்க பார்க்கலாம். சாப்டர் 4 என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாஸ் பிளான் பி அண்ட் சேஃப்டி அண்ட் அட்வைஸ். அப்படி என்ன பிளான் பி வச்சிருக்காங்க, அதெல்லாம் வந்து சேஃபா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இந்தியாவோட பிளான் பி வந்து கரெக்டான ஆப்ஷன். என்னன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாட்ட இருந்தோம், அப்புறம் வந்து யூஎஸ்ஏட்ட இருந்தோம் எல்பிஜி வந்து வாங்குறதுக்காக ஒரு ஐடியா போட்டிருக்காங்க. அதே மாதிரி வாங்கிட்டும் இருக்காங்க. அந்த இது ஐடியா படி வாங்கினாங்கன்னா முக்காவாசி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 6 மாசம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எல்பிஜி வந்து 6 மாசத்துக்கு இப்ப ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்தியாட்ட. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 30 நாள் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும். அதுக்குள்ள இந்த போர் வந்து முடிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து சேஃப். சரியா? இல்லைன்னா எல்பிஜி கேஸை வந்து அறவா எல்லா மக்களும் தவிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் வந்து முக்காவாசி விறகடுப்புக்கு வந்து கன்ஃபார்ம் மாற ஆரம்பிச்சிருவாங்க, பயோகேஸுக்கு மாற ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் எலக்ட்ரிக் அடுப்பு எல்லார் வீட்லயும் இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து இந்தியா வந்து சேஃபா எவ்வளவு சீக்கிரமா எல்லாத்தையும் வந்து இந்த எல்பிஜி கேஸ் வந்து இது பண்றாங்களோ இந்தியாவோட ப்ரொடக்ஷனுக்கும் அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் எல்லாத்துலயும் இந்தியா வந்து மேல போகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பிளான் பியை வந்து கரெக்டா இந்த 2 நாட்குள்ளேயே எக்ஸிக்யூட் பண்ணாம எல்லா நாட்டுக்கூடையும் சேர்ந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து முக்காவாசி எல்பிஜி வரும். அதுல இருந்து நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்றவங்களோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஜூலை 24, 1991 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்பிஜி வந்து கிடைச்சிச்சு. யாருனால வந்து கொண்டு வரப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் மன்மோகன் சிங் பினான்ஸ் மினிஸ்டர், வந்து பினான்ஸ் மினிஸ்டரும் அப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டரான நரசிம்ம ராவால வந்து எல்பிஜி கேஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இது வந்து கொண்டு வந்தனால எல்லாத்துக்கும் ஒரு அட்வான்டேஜா இருந்தாலும் இப்ப வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால முக்காவாசி பீப்புள் வந்து திருப்பி அந்த விறகடுப்புங்கிற ஒரு இதுக்கு வந்து அடாப்ட் ஆகுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா விறகடுப்பு வச்சுதான் முக்காவாசி எல்லாத்துலயும் சமைச்சிட்டு இருந்தாங்க. சரியா? முக்காவாசி இடத்துல விறகடுப்புல சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே டிரான்ஸ்பர் ஆகிட்டாங்க. அந்த 1991 அப்புறம் எல்லார் வீட்லயும் வந்து எல்பிஜி வந்து முக்கியமான சோர்ஸா மாறிடுச்சு. ஏன்னா சாப்பிட்றதுக்கு வந்து சமைக்கிறது எல்லாமே எல்பிஜியா மாறிடுச்சு. விறகடுப்புல வந்து இப்ப பாத்தீங்கன்னா கிராமத்து சைடு அப்புறம் வந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்காக மொத்தமா சமைக்கும் போது மட்டும்தான் விறகடுப்பு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லிட்டரலி விறகோட விலை வந்து இப்ப அதிகமாயிட்டே இருக்கும். ஏன்னா வந்து விறகு வந்து ஈஸியா கிடைக்காது இப்ப வந்து. ஏன்னா எல்லாருமே வந்து எல்பிஜி தீர்ந்துச்சுன்னு எங்க போவாங்க? விறகடுப்புக்கும் அண்ட் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் அடுப்புக்கும் போவாங்க. அதே மாதிரி கரண்ட் அடுப்போட விலையும் இப்ப வந்து முக்காவாசி ஏறி இருக்கும். சரியா? இப்ப வந்து முன்னாடியே இதுக்கு வந்து பிளான் பண்ணி நம்ம ஏதாச்சும் பண்ணியிருந்தோம்னா கரெக்டா இருந்திருக்கும்ல. அதே மாதிரி இப்ப கூட எதுவுமே டைம் வேஸ்ட் ஆகல. இப்ப வந்து எல்லாருமே வந்து எலக்ட்ரிக் கரண்ட் அடுப்புக்கும் அப்புறம் வந்து விறகையும் யூஸ் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட்ரோர் தான். அவுட்ரோர்ல என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் எரியற நெருப்பு வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹம்ரூஸோட கனெக்ட் ஆயிருக்கு. சரியா? எல்லார் வீட்லயும் எரியற நெருப்பு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹம்ரூஸோட கனெக்ட் ஆயிருக்கு. அதனால யோசிச்சு பாருங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹம்ரூஸ்ல இருந்து எப்ப எல்பிஜி கேஸ் எல்லாம் வரும், எப்ப வந்து ரேட்லாம் குறையும்னு நினைச்சுக்கோங்க. சரியா? எல்லாரும் என்ன சோர்ஸ்க்கு மாற போறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அன்டில் பாய் பாய். நான் உங்கள் ரைசன்.